கிரேட்டம் ஹேண்ட்ஸுக்கு வணக்கம். மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ நிறைய பேர் ஐபிஎல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கலாம். ஆக்சுவலா இந்த ரூல்ன்னு ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்தா என்னென்ன அதுக்கான விஷயங்கள்? இது நடந்தா வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு இல்லையா? அப்படி எந்தெந்த விஷயங்கள் இருக்கு? சிஎஸ்கேக்கு இது இப்ப தேவைப்படுதா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்ஷன்ங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐபிஎல் நடக்கும்போதே மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா ஃபுட்பால்ல இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு பிளேயர் ஒரு கிளப்புக்காக ஒரு சில மேட்சஸ் ஆடுனதுக்கப்புறம், அதே சீசன்ல வேற கிளப்புக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல அனுப்பி விடலாம். ஸோ அதுக்கு பதிலா இன்னொரு பிளேயர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மணி மட்டும் நம்ம வாங்கிட்டு அந்த பிளேயர அனுப்பி விடலாம். இது போக ஃப்ரீ ஏஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. சும்மாவும் அனுப்பி விடுவாங்க. இந்த மாரி பல கால்குலேஷன்ல ஃபுட்பால் டீம்ஸ்ல நெறைய நடந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஐபிஎல்ல இது இருக்கா அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் 2020க்கு அப்புறம் அப்படி ஒரு ரூல் இருக்கு. மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல நெறைய பிளேயர்ஸ நம்ம மாத்தி பார்த்துருக்கோம். ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா ஐபிஎல் நடக்கும்போது நடந்திருக்கான்னு கேட்டா, இப்போ வரைக்கும் அது நடந்ததில்ல. ரூல் இருக்கு. நெனச்சா டீம்ஸ் பண்ணலாம். ஆனா எந்த டீம்ஸுமே ஒருவேளை அந்த டீமுக்கு போய் ஆடிட்டா அட்வான்டேஜா போயிட்டா அப்படிங்கிற காரணத்தினாலேயே இப்போ வரைக்கும் அது நடக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சிஎஸ்கேக்கு இப்ப கண்டிப்பா மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பாசிபிலிட்டிஸ் மத்த டீம் யாராவது ஒத்துக்கிட்டா அது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி நடந்தா சிஎஸ்கே எதை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோக்கு ரூல் என்ன அப்படின்னா, அந்த பிளேயர் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பிளேயர் வந்துட்டு அட்லீஸ்ட் 2லிருந்து 3 மேட்சஸ்க்கு மேல விளையாடி இருக்கணும். ஸோ அன்கேப்டு பிளேயராவோ கேப்டு பிளேயராவோ இருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ வேற டீமுக்கு கொடுத்துட்டு வாங்குறது தான். இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பனா தான் இருந்திருக்கு ஒரு 6-7 சீசனா. பட் இருந்தாலுமே யாரும் வாங்கினது கிடையாது. இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 7 மேட்ச் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா மிட் சீசன் அப்படிங்கிறது 7 மேட்ச் தானே. இப்ப 14 மேட்ச் நம்ம விளையாடணும். 14ல பாதி 7 தானே. 7 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதுல மத்த பிளேயர்ஸ் யாராவது இம்ப்ரெசிவா இருந்தா, இன்னொரு டீம்ல பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தா அந்த பிளேயர் எங்களுக்கு வேணும்னு சிஎஸ்கே முடிவு பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா மத்த எல்லா டீமை காட்டிலும் சிஎஸ்கேக்கு பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப நீடனுங்க. ஆக்ஷன்ல பண்ண ஒரு தப்பு எவ்வளவு தூரம் பாதிக்குது பாத்தீங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். தப்பு எங்க பண்ணாங்கன்னா, போன ஆக்ஷன்லயே நம்ம பண்ணிட்டாங்க. போன ஆக்ஷன்ல ரைட் டு மேட்ச் கார்டு இருந்துச்சு. ஸோ ஆர்டிஎம் யார் யாருக்கு போட்டாங்கன்னா, டிவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரன், கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன் சம்திங் யாருக்கோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப டீம்லயே இல்ல. ஸோ ரூல்ட் அவுட் மத்த டீம்ல ஆடுறாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஸோ அவங்களுக்கு போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பவே ஸ்குவாட் மொக்கையா எடுத்து அடி வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை தாண்டி இப்ப பட்டி டிங்கரிங் பண்ற மேட்ச்லயும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அமௌண்ட்டோட போனாங்க கேகேஆரும் சிஎஸ்கேவும். ஆனா யூட்டிலைஸ் பண்ணல. சின்ன பசங்க 2 பேரை எடுத்தாங்க 28 கோடிக்கு. அதுவே அவங்க மேல பிரஷர் போட்டுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமா சுரேஷ் ரெய்னா எத்தனை பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னு தெரியல. மோகப்சன் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கும். ஏலத்தோட மாதிரி ஏலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுல சர்ஃப்ராஸ் கான 7 கோடி எடுப்பார் சுரேஷ் ரெய்னா. எல்லாம் கழுவி ஊத்துனாங்க. சுரேஷ் ரெய்னா நீ எல்லாம் சிஎஸ்கேக்கு கோச் ஆனேன்னா எப்படிப்பா உன்னை வச்சு விளையாடுறது? சர்ஃப்ராஸ் கான போய் 7 கோடிக்கு எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அக்ஷன்ல சிஎஸ்கே வெறும் ஒரிஜினல் அக்ஷன்ல 50 லட்சத்துக்கு பிக் பண்ணதுக்கு அப்புறம் மனசு என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை பேர் ருத்ராஜ் 18 கோடி வாங்குறாரு. ஸோ சஞ்சு சாம்சன் வாங்குறாரு. இந்த சின்ன பசங்க 2 பேரும் 14 கோடி வாங்குறாங்க. இத்தனை சம்பளம் வாங்குற பிளேயர்ஸ் ஆடாத விஷயத்த சர்ஃப்ராஸ் கான் அந்த வெறி இந்தியன் டீமுக்குள்ள போகணும். எனக்கு இதுதான்ப்பா சான்ஸ். நானும் T20 பிளேயர் தாண்டான்னு காட்டணுங்கிற மாதிரி அந்த ஒரு வெறி. இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்ல வெறும் 10 கோடி பட்ஜெட்ல எவ்வளவோ பிளேயர் 5-6 பிளேயர்ஸ் பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கி போட்டாங்க. ஆனா சிஎஸ்கே அந்த தப்பை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். 30-40 கோடி ஸ்பெண்ட் பண்ணியும் குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்துட்டு எடுக்கல. எக்ஸ்பீரியன்ஸா வேணும்னு கேட்டா எக்ஸ்பீரியன்ஸாவே போயிடுறாங்க. யங்ஸ்டர்ஸா வேணும்னு கேட்டா யங்ஸ்டராகவே வந்திருந்தாங்க. ஸோ நடுநிலையிலேயே இருக்க மாட்டேறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் வேணும். ஜேசன் ஹோல்டருக்கு போயிருக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கம்மி பிரைஸுக்கு கிடைச்சாங்க, அவங்களுக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் உடைய பொட்டன்சியல் டெஸ்ட் பண்ணி நம்ம உள்ள எடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ல வந்துட்டு ரவி பிஸ்னாய் கிடைச்சாரு. பாதி தூரம் போய் விடுறதுக்கு அவர் பார்த்தோம் அப்படின்னா RRல செமையா விக்கெட் எடுக்கிறார். 4 விக்கெட் மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் பார்க்கணும். ராகுல் சகருக்கு பதிலாக அவரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. கூப்பர் கானலி அவரெல்லாம் பேஸ் பிரைஸ் கிடைச்சாரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் வந்துட்டு கொஞ்சம் பிரஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவருக்கெல்லாம் நீங்க 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் தாராளமா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஒன் டவுன்ல லெஃப்ட் ஹேண்டர் வேற, இடதுகை பேட்ஸ்மேனே சிஎஸ்கேல இல்ல, அங்கேயே எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி பல தப்பை ஏலத்துல பண்ணிட்டாங்க. ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன வேணாலும் சொல்லுங்க, இவ்வளவு வருஷம் கோச்சா இருந்திருக்கிறாரு. உண்மையாலுமே 5 கோப்பை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 சீசன் பக்கம் ஃபைனல் போயிருக்கிறோம். பிளே ஆஃப் பயங்கரமா போயிருக்கோம். எல்லாம் ஓகே தான். ஸ்டீஃபன்
ஸ்டீஃபன் ஃப்ளமிங்க்கு கீழ தான் பண்ணோம். பட் கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்காரு. இந்த சிஎஸ்கே மட்டும் கிடையாதுங்க. ஜேஎஸ்கே, டிஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல 2 டீம்ஸ் இருக்கு இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கா டோர்னமெண்ட்ல 1, எம்எல்சில 1. இந்த 2 டீமுக்கும் சேம் விஷயத்த பண்ணி தொலைச்சு ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த கேமை அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. 2022க்கு அப்புறம் கேம் மாறிடுச்சு. அதுதான் உண்மை. 2023 ஃபைனல் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனா 24, 25, 26 இந்த 3 சீசன் போரான பெர்ஃபார்மன்ஸ். எப்படி ஆட்களை எடுக்கணும், எப்படி ஸ்கவுட் பண்ணணும்னு தெரியல. ஆனா ஆர்சிபி, பஞ்சாப் செம்மையா பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி டீமை மாத்தி ஆகணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் விண்டோல சிஎஸ்கே முதல் தடவை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? நேத்து கமெண்ட்ரியில கூட சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அபினவ் முகந்த் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இன்னும் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். பட் சிஎஸ்கே போவாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நடக்குமா? அப்படி போனா எந்த பிளேயருக்கு போவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. 100 அகமதை தள்ளி விட்டுட்டு மற்ற ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வேணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு போறது அப்படிங்கிறது போனால் ஃபாஸ்ட் பவுலருக்கு மட்டும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் மற்ற டீம் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். பெஞ்சில் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாலுமே மற்ற டீம் அந்த டீமுக்கு போய் இவன் சூப்பராக போட்டுட்டா அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு மறுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் பிளேயருடைய டிசிஷனும் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓவராலாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ரூல்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இப்படித்தான் ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நடக்கும். பிளேயர் மனசு வச்சா நடக்கும். பட் சிஎஸ்கே ட்ரை பண்ண போறாங்களா? இல்லை இந்த சீசன் ரொம்ப கஷ்டப்பட போறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏலத்தில் பண்ற ஒரு தவறு எவ்வளவு தூரம் 3 வருஷம் 4 வருஷம் மெகா ஆக்ஷன்ல நம்ம பண்ற தப்பு 3 வருஷம் 4 வருஷம் டீமை பாதிக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கைஸ். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அப்படியே சேனலோட எடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.